ஆன்மீகத்தை வளர்க்குறதா நிறைய கட்சிகளும் அமைப்புகளும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டை உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். இங்கே ஏகப்பட்ட கோயில்கள் இருக்குது. நிறைய கோயில்கள் பராமரிப்பு இல்லாமல் எல்லாம் பழங்காலத்து கோயில்கள். பழங்காலத்து கோயிலில் என்ன சிறப்புனா, எல்லாமே வாஸ்துப்படி சிறப்பாக கட்டப்பட்டிருக்கும். அந்த கோயிலை நம்ம பாதுகாத்தாலே போதும். புதுசு புதுசாக கோயிலை கட்டுறதை விட பழைய கோயில்களை பாதுகாக்கணும். அதுதான் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அங்கே நீங்கள் பழைய கோயில்களுக்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, நிறைய கோயில்களில் சிதைவடைஞ்சு இருக்கும். நிறையா புல் மண்டி மரம் மண்டி கிடக்கும். அதை வெட்டி சுத்தம் பண்ணலாம், உழவார பணி செய்யலாம். சில பேர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதிகமான பேர் முன் வரணும் இதுக்கு. இதே மாதிரி விஷயங்கள் அவங்க எடுத்து பண்ணாலே மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் உண்டாகும். இறைவனுடைய அருள் கிடைக்கும். அவங்க வளர்ச்சிக்கு இதெல்லாம் உறுதுணையாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு கணபதி ஃபெஸ்டிவலை எடுத்துப்போமே. கணபதி ஃபெஸ்டிவல் யார் கொண்டு வந்தாருன்னா, பாலகங்கா திலகர் தான் கொண்டு வந்தார். அது எதுக்கு கொண்டு வந்தார்? பிரிட்டிஷ் காலத்தில் மக்கள்கிட்ட தகவலை தெரிவிக்கிறதுக்காக அந்த ஒரு விழாவை கொண்டு வந்தார். அதுதான் அதோட அடிப்படை நோக்கம். அவர் தான் அந்த விழாவை கண்டுபிடிச்சார். அதற்கான தேவை இப்போதைக்கு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதற்காகவே பெரிய பொருளாதாரம் செலவு பண்ணப்படுது. அதை மாதிரி விஷயத்தை விட்டுட்டு இந்த மாதிரி உழவார பணிகளை செய்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா ரொம்ப நல்லது தான்.